ஹலோ ஹலோ. அப்புறம் என்ன பிடிக்கிற மாமா, எப்படி இருக்கிறீங்க? பிடிக்கிற மாமா ஆளை பார்த்து ரொம்ப நாள் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் தனியா குத்திக்கிட்டு. அப்புறம் சார் சார் குட் மார்னிங் சார். ஆமா. அப்புறம் 4 ரவுண்டு காரேன். 3 ரவுண்டுன்னு சொல்லு, ஒரு கட்டிங் சொல்லு, ஏத்துக்கலாம். ஒரு 4 ரவுண்டு தானே வச்சிருக்காரு. ஏமா 4 ரவுண்டா சொல்றியே? கீழ ஒரு ரவுண்டு இருக்கியா? உள்ள படுக்க போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நாங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அப்புறம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா நீங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அதனால அமைச்சர்காரனை கொஞ்சம் எக்கோ படி ஏத்து வைப்போம். அண்ணே அந்த பிள்ளைக்கு வாயில எது? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஏத்திருப்பிய நீங்க? என்னம்மா இல்ல வாயில ஏத்துனீங்களா? அதெல்லாம் கேட்டேன். அட அத சொல்லலாமா, தங்கு சிலிப்பாச்சுமா. வாலி மேத்துனன்னு சொல்றதுக்கு வாயில ஏத்துன்னு சொன்னா உங்களுக்கு பழக்க தோசை விட நினைச்சுக்கேன். அந்த மாதிரி இல்ல. வந்தமா அடுத்த படமா போட மாட்டேங்கிறேன். நமக்கு எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். நமக்கு எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். ஆமா, அந்த சமஜம் இருக்கிறதெல்லாம் போட முடியாது. வந்தமா போட்டோமா போட மாட்டேன். ஆமா, இங்கே இருந்தவங்க புள்ளைய பத்தி தான் விடுவாங்க. நீ வேறயா முதலெல்லாம் மச்சம் தண்டைங்க இந்த அதகத்தில் கேட்டுக்கங்க. அழகம்மா காரைக்குடி சங்கத்துல 1ஆம் நம்பர் பொறுக்கி இல்லையா? 1ஆம் நம்பர் ஆல் ரவுண்டுக்காரரு. நல்ல வேலை. காரைக்குடி சங்கத்திலேயே 1ஆம் நம்பர் பொறுக்கி. 1ஆம் நம்பர் ஆல் ரவுண்டுக்காரங்க. நம்பர் 1ல இருக்கிறாரு. நல்லா வாசிக்கிறாரு. நம்பர் 1ல தான் இருக்கு. நல்ல மனுஷன். ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப லப்பையா இருப்பாரு போல இருக்கு. படு லப்பையா இருக்கும் இருக்கு. நமக்கு மேல இருப்பாரு போல இருக்கு. எனக்கு மேல இருப்பாரு. நீங்க செஞ்சா முட்டை பாடி பின்னாடி முட்டாரு நான் என்ன அடிக்கிறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அது என்ன ஒண்ணு சொல்லிக்கிறேன். உள்ள தள்ளு உள்ள தள்ளு. எந்த குழப்பத்தை நான் சொல்லலாமா? முள்ள தள்ளு முள்ள தள்ளு. மெல்ல தள்ளு மெல்ல தள்ளுங்களா? முள்ள தள்ளு முள்ள தள்ளணுமா? ஆனா அது ஓடிக்கிட்டே கருத்தோடவா தாலியோட நான் யார கடியா நிப்பாட்டினு உன்னை எவ்வளவு பெருமையா நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி பண்றீங்க நீங்க. ஏங்க இப்படிலாம் இருப்ப? யாரும் மொத்தமா எல்லாரும் ஒட்டு மொத்தமா நிப்பாட்டினீங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஆள் நிப்பாட்டினீங்கன்னா ஏதோ சமாளிச்சு போடலாம். இப்படி 4 பேரும் ஒட்டு மொத்தமா நிப்பாட்டா எங்கடியா போய்
4 பேர்த்தைய நிப்பாட்டினது யாருன்னு கேளு. யாரு யாரு நீ நிப்பாட்ட வந்தானமா நாங்க நிப்பாட்டினா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்னமா கோச்சுக்காதீங்க. பக்கம் மேடம். சரி. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பக்கம் மேடம் ரொம்ப பத்தாம் மேடமா அமைஞ்சிருக்கீங்க. சரி. ஆனா ஒரு விஷயம் இப்படி தப்பு பண்ணாதீங்க. என்னமா அது மத்தானு வரும்போது வேணா தெரியுங்க. சரி. லட்சுமி டான்ஸ் வந்துட்டே இருக்குங்க. சரி. அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன மூத்தரம் தானே? அப்படி இல்லங்க. வாசிப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாசிப்ப சொல்றேன். அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இடையில நிப்பாடினு வச்சுக்கோங்களேன், எனக்கு மூட் அவுட் ஆயிரும். கேட்டுக்கடா. ஒரு ஆள் வாங்கி அசந்தாலும் நம்ம இருப்பா. ஒரு ஆள் அசந்துட்டாலும் ஒரு ஆள் விடாதீங்க. அடிச்சு நாக்கு தள்ளன பிள்ளைக்கு. உனக்குதான் சாணி தண்ணீர் ஞாபகத்துல வச்சுக்க. எனக்கு இல்ல. சாதாரணமா இடம் போடாதீங்க. உடம்பு புருக்குன்னு ஆடுதான் போட்டாச்சு. அப்படி நிக்கணும்யா. ஒரு சில சமயத்துல வருவாங்க. ஓட்டு ரொம்ப இழுவையா இருக்கும். நமக்கு ஆடவும் ஒரு இது இல்லாம இருக்கும். இப்படி வாசல ஆடுறவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும். இன்னும் 2 ஸ்டெப் சேர்த்து போடுவோமா அப்படின்னு வரும். ஒரு சில சமயம் மாடல் என்ன பண்ண சொல்றீங்க, அதை சமாளித்து போற மாதிரிதான் இருக்கு. அதனால பிடிக்கிற மாமா எங்களுக்கு இந்த மாதிரி சுறுசுறுப்பு வந்தா எங்களுக்கு சுறுசுறுப்பு பிடிக்க முடியாது. மாமா அந்த ஆடல போட்டாச்சு. இருந்தாலும் நம்ம விட்டுற கூடாது. இன்னைக்கு விடக்கூடாது. என்ன போடு போடுற நல்ல டான்ஸ். அருமையா பாடுன, அருமையா பேசுற. ஏமா எல்லாமே நல்லா இருக்கு. இந்த என்ன அங்க ஊத்தா ஊறுது இறவட்டிய போட்டு இறக்கணும். இப்படி இறக்கிறியே எங்க முகரையில விழுந்துச்சுன்னா கதி. ஒரு டான்ஸுக்கார பாப்பா எம்பூட்டு அழகா பாட்டுக்கு பொசிஷன்ல எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னது பொசிஷனா? பொசிஷன். பொசிஷன் தானமா? பொசிஷன்யா. அம்மா அதுதாமா. நீ சொல்றது நான் சொல்றது ஒண்ணுதாமா. நீ லைட்டா சொல்ற, நான் வெயிட்டா சொல்றேன். நீ ஒண்ணு வெயிட்டா வந்தா சுதிய முடிங்க. என்னது சுதி? சுதி நல்ல வேலை. நீ என்ன அக்கம் பக்கம் யாரும் இல்ல அல்லிகனா பாப்புலே ஆத்தா ஆத்தரமா போறியா நான் பாத்தா போடுமலே போறியா கடவுள கடவுள செய்ய சொல்றவரியா கமக 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 பாக்க போறியா கடவுள கடவுள செய்ய சொல்றவரியா கமக 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 பாக்க போறியா செய்ய செய்யோ செய்ய செய்யோ செய்ய செய்யோ என்னையா படிக்கிட்டு இருக்க? நான் என்ன படிக்கிறேன்? வாசிக்கிற நீ வடி கடந்து கட்டிக்கிட்டு இருக்க. ஏன் பண்ணி வாசிக்கிறத விட்டு உனக்கு ஒத்தாசை பண்றேன். நீ என்ன எனக்கு ஒத்தாசை பண்ற? நீ அங்க இருந்து ஆடிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே வந்தியா? என்ன செஞ்சனா? நீ செய்கைக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன செஞ்சேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீ செஞ்சதான் நான் சொல்றேன். என்ன சொன்னீங்க இப்ப? முகரே பேரு. அங்க நின்னு பாக்குறவங்க உட்கார்ந்து பாருங்க, அங்க நின்னு பாக்குறவங்க உட்கார்ந்து பாருங்க. அபிநயத்துல எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேனா? அது எப்படி சொல்லணும் தெரியுமா? உட்கார்ந்து பாருங்கன்னா அப்படிதான் சொன்னேன் நானு. நீ சொன்னது அப்படி இல்லை. இனிமேட்டு நீ வர்ற இன்னைக்கு ஆட்டம் நான் ஆட மாட்டேயா? இனிமேட்டு அப்புறம் ஆட்டத்துக்கு என்ன வேற ஆட்டம் வச்சிருக்கோம்ல? வேற ஆட்டமா? இந்த ஆட்டத்துக்கு என்ன சொல்றேன்னு நானும் பாக்குறேன். அவர் ஆட்டம் இல்லாம உள்ளதல்ல ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன் கையே தனக்கு உதவி. ஆனா நான் யாரும் எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆண்டவன் நமக்கு கைய கொடுத்திருக்கான். ஏன் மத்தவங்க எதிர்பார்க்க கைய கொடுத்திருக்கேன்? எதுக்கு கைய கொடுத்திருக்கேன்? எதுக்கு கை கொடுத்திருக்கேன்? 10 வரல மாடுபட்டு 5 வரல அள்ளி சாப்பிடுறதுக்கு. அதுக்காக தானே சோறுக்கு எத்தனை இந்த கைய கொடுத்திருக்கேன். நீ உள்ள சரி, இந்த கையில எந்த கை இருக்கிற அவசரத்துக்கு வேற வழி இல்ல.
என்னமா ஐயே உள்ள பேண்ட் போட்டுமா உள்ள போயிடுச்சு ஏமா என்ன பூச்சி இல்லைங்க பூச்சியில ஒண்ணுங்க என்னமா தேடுறா இன்னும் சொல்ல நம்ம உட்காரியா போல பொம்பளை எப்படா கூப்பிடும்னு எதிர்பார்த்து இல்லமா அப்படி இல்லம்மா இவ்வளவு நேரம் அண்ணன் ஒரு சத்தம்ல நல்லா தான் அடிக்குது ஆனா இப்ப ஆடும்போது மட்டும் பாருங்க அப்புறம் சத்தம் வருது எங்க இருந்தது அப்படி வருது அதுக்குள்ள இல்லைங்க உங்க பொட்டிக்குள்ள இருக்கு ஆமா பொட்டிக்குள்ள இருந்து இல்லம்மா உன் ஆட்டத்துக்கு எப்பாயிட்டு குடுக்குறோம் எப்பாயிட்டு வாயால குடுக்குறீங்க வாயில குடுக்குறோம் ரொம்ப பாராட்டணுங்க ஏன்னா உங்களுக்கு 3 வேலை பார்க்குது பாத்தீங்களா இல்லங்க அவருடைய காலு கீழே பெல்ல தம்பிக்கிட்டே இருக்கணும் கை வாசிக்கிட்டே இருக்கணும் வாய் பாடிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு 3 வேலை பார்க்கணும் இந்த 3 சொன்னியா வேற எந்த 3 நினைச்சீங்க இருக்குதா ராத்திரி 11 மணி ஆச்சுன்னா அந்த ஓகோ சத்தம் கேட்கறானா சரியா வர மாட்டேன் ஓ ஓ ஓ ஓ இல்ல லா 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 ஓ ஓ ஓ ஓ எப்படி போதானா ராத்திரி 11 மணிக்கு ஓவோ சத்தம் காலையில 6 மணிக்கு அங்கே வரலன்னா அவைக்கு சத்தம் போடுறாங்க அவ கொடுக்க முடியல 2 பக்கமும் மாடிக்கிட்டு நான் படுறேன் இருந்துச்சு எதுல மோதல் நமக்கு தெரியல ஆயிரம் வந்தாலும் சரி அருணாப்படியை வெடுக்க வந்தாலும் நேரா போய் சுட்டு அடியாதி பொம்பளை பிள்ளை அடியாதி ஆம்பளை பிள்ளை ஆம்பளை நடக்கிற தெரிய ஏன் பொம்பளை பிள்ளைக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா பொம்பளை அச்சா மேடம் நானும் பயிர்ப்பு வேணும் நடுவுல உட்கார்ந்து பைப்பெல்லாம் என்கிட்ட கிடையாது 5-6 வைப்பு சும்மா ஏதாவது ஒன்று ஆமா அம்புடு வாசல் போனா அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் உண்மை எங்க வைப்பெல்லாம் வாசல் போய் கிடக்கும் வாசல் சேருதான்னு பாப்போம் அது இதனுடன் சேராது ஏன் பேச்சுக்கு பேச்சு பேசலாம் உனக்கு மண்டை வச்சிரு மண்டை வடிக்கிறது வேற நம்பருக்கு உங்களுக்கு தேவையா பேசுற பொம்பளை கண்டா எனக்கு அதையும் பேசுற ஆம்பளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கொல்லையில அடிச்சு நான் வயித்துல போய் கிட்ட கூட பண்ணேன் நான் குடுக்குறக்குள்ள குண்ண பிடிக்க அண்ணன் எடுத்து ஓடி போவேன் ஞாபகம் வச்சுக்கோ இந்த உடம்பு தாங்க திரும்பிட்டு நான் குடுத்து உனக்கு வீங்க விடாங்க ஆமா ஐயா அந்த குடுத்து விட்டா அப்படியே புளு புளுங்கா இல்ல ஆதா குடிச்சு போய் பண்ணிட்டால அப்படி வலுவலுன்னு நீங்க பண்ற ரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் குளிக்கு குளுக்கோஸ் கொடுத்துட்டு போயிரு நான் குடுக்குறதுல கூட போட்டு கவுத்து வந்து போயிருவேன் கூடைய தூக்கிட்டு 2 குத்து குத்திட்டு போயிரு ஏங்க பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்னு தெரியாது உங்களுக்கு ஆபாயில் போட்டு போயிரு நான் புடிச்சு முன்னோடு போயிட்டே இருப்பேன் புடிச்சு புட்ட வச்சிட்டு போயிரு தெரியுமில்ல நான் முறுக்கு சுட்டுட்டு போயிருவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் நாரிக்கிட்டு செத்து போவேன் நான் இன்னும் கொஞ்சம் அறுத்து போட்டு போயிருவேன் அடுத்து சும்மா வச்சுக்காத கொஞ்சம் கடுவல் தான் போட்டு தாளிச்சு பேசாம சாப்பிட்டுன்றேன் எம்பட வந்து அப்புறம் உடம்பு மட்டும் ஏற மாட்டேங்குது ஆம்பளை பேசுறப்ப அடங்கி பேச கத்துக்க பொம்பளை பேசும்போது அடங்கி பேச கத்துக்கங்க ஓதா பணியாரத்துக்கு படுத்துறத வாயா இட்லிக்கு ஆமான்னு கிடந்த பேரு ஓமா தோசைக்கு சொன்னாது இருந்த பேரு வாயா பக்கடா அக்கடான்னு கிடந்த பேரு ஓமா பூந்திக்கு ஏந்தி கொடுத்த பேரு வாயா காரத்துக்கு கார தூக்கணுமா இல்லைன்னு ஆம்பளை அப்படித்தான் பேசுவேன் பொம்பளை நாங்க அப்படித்தான் பேசுவோம் நான் ஆண்பா நான் பெண்பாள் நான் காட்டா நான் காட்டி நான் மாட்டா நான் மாட்டி நான் ஓனர் நான் ஓனி எது நோனியா அசிங்க பேசி தொலையாதனால உன்னை சொல்லி கூட்டி வந்தேன் ஐயா நான் அப்படி பேசுறேன்டா ஏங்க நீங்க வேற அம்மா எங்க தாய் கிராமம்மா வர்றப்ப கவுனியமா பேசு அசிங்க பேசி தொலையாதனால சொல்லி கூட்டி வந்தேன் தொலையாதே அசிங்கம் பேசலங்க ஓனேன்னு சொன்னா உங்க காதுல வேற மாதிரி அசிங்க பேசக்கூடாது ஒரு விஷயம் சொல்றேன் இந்த உரிச்சா வைத்த காப்பாத்துக்காக தவறான வார்த்தைகளை பேசாதீங்க பேச மாட்டேங்க தவறான வார்த்தைகளை பேசி ஊரையும் கெடுத்து நம்மளும் கெட்டு போறலாம் நான் என்னைக்குமே அப்படி பேச மாட்டேங்க எனக்கு அசிங்கம் பேசுற ஆளுல பார்த்தாவே பிடிக்க கிடையாது ஏன் அதுவும் எந்த இடத்துல அசிங்கம் பேசி இந்த கண்டம்படியில அசிங்கம் பேசாது நான் அசிங்கம் பேசலங்க யாரு வர்ற இடத்துல அசிங்கம் பேச நான் வர்ற இடத்துல அசிங்கம் பேசாதீங்கம்மா ஏன் அசிங்கம் பேசுறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பேசுறது பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் நான் ரொம்ப நல்ல பிள்ளை நினைச்சுக்கிறேன் ஏங்க பேச விடாண்டீங்கல அசிங்க பேச விடாண்டீங்கல என்ன டீசெண்டா பேச விட்டுருங்க டீசென்ட் தான் எனக்கு ஆமா நான் ஆம்பளை நான் பொம்பளை நான் சித்தன் நான் சித்தி நான் பக்தன் நான் பக்தி நான் கொத்தன் நான் கொத்தி
இந்த பிள்ளைய என்ன சோப்பு போட்டாலும் தெரிந்தாது. கோச்சிக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம பேசுற வசனத்தினால 4 தாய்மார்கள் தலையை கீழே போட்டாங்கன்னா அதை விட கேவலம் நமக்கு வேற எதுவும் கிடையாது. அசிங்கம் பேசி காசு சம்பாரிச்சு அதுல சோறு திங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுமா. அசிங்கம் பேசாதீங்க. டீசன்ட் அழிக்க முடியாது. அதெல்லாம் வர சகஜம். விட இனிமேல் பேசலாம். நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் தொண்டன், நான் தொண்டி, நான் குண்டன், நான் குண்டி. பத்தியெல்லாம் கொட்டாங்குடி செய்தியில் ஒரு குண்டியை வச்சுக்கிட்டு இது ஒரு குண்டியா? இது ஒரு பேச்சு, வேற பேச்சு. எனக்கு தான் இல்ல வாயால சொல்லிக்கலாம். என்ன நான் வாலிபன், நான் ஒரு வாலிபி. ஒரு வாலிபியா? எனக்கு தெரியும். அழகனை வீட்டுல இறங்கணும்னு போய் உட்கார்ந்து தின்னியே, எப்படி எலும்ப தின்னியோ? ஐயோ கடவுளே, நான் சாப்பிடவே இல்லையா. ரசத்தை ஊத்தி தின்னுட்டு வந்துருக்கீங்க. சரி, நான் தலைவன், நான் ஒரு தலைவி, நான் சீடன், நான் சீடி. போட்டு பார்க்கலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது பக்தி படம். எதுமா பக்தி படம் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. உனக்கு சீடி எல்லாம் சரிப்பட்டு வராதியா? எனக்கு சீடி பிடிக்காது. எனக்கு பெரிய டிவிடியா இருக்கணும். ஏன்னா சீடி 3/4 மணி நேரத்துல முடிஞ்சு போகும். டிவிடி தான் அது வாருக்கு 3 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்க ஆம்பளை எதையும் செய்வோம். நாங்க பெண்கள் நாங்களும் எதையும் செய்வோம். நாங்க எதையும் செய்வோம். நாங்களும் எதையும் செய்வோங்கனே. ஏதா நான் 10 பொம்பளை எடுத்துறேன். எங்க அப்பா ஆளு உட்கார்ந்து சொல்வாரு, "ஏய் என் பையன் வீரண்ணா உட்கார்ந்து 10 பொம்பளை எடுத்துறான்." நான் மாதிரி சொல்லிக்க வரமா. இதுதான் நீ 10 பேரை குடிச்சா கப்பே வந்து சொல்ல முடியுமா? என் மகன் மட்ட பண்ண அது 10 பேரை குடி தெரியுதா? வண்டி லைன்ல போயிட்டு இருக்கலாம். அப்படி சொல்ல முடியுமாமா? பேசுறேன். விவரம் தெரியாம பேசிக்கிறீங்க. தினமும் நான் 10 பேரோட போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓ, நீ அப்படிங்கறாக்கி. முகரை பாரு. நாடக கலைஞர்கள் 10 பேரோட போயிட்டு வந்துருக்கீங்கறா. ஏன் நீ வேற கலைஞர்களை சொல்றியா? கலைஞர்கள் இதுக்கு நேரா நீ 10 பேர்ட்ட போயிரலாம். இவங்களோட போறது இல்ல. இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து அப்படின்னு நம்பாத. எல்லாம் பசுத்தோல் போக்கிய புலி. நம்ம சரியா இருந்தா ஏங்க அடுத்தவங்கள நம்ம குறை சொல்ல போறோம்? பொறுமையின் பொக்கிஷம். யாரு சொன்னது? நான் சொல்றேன். பொறுமையின் பொக்கிஷம் நாங்க தான். நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக. மிருதங்கம் வாசிக்கும் ராஜ்குமார் மண்ட மீது ஆணையாக. அவர் மண்ட மேல ஏன் பூ வைக்கிற பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன். இந்த டகாதி எல்லாம் இங்க நடக்காதி மாப்பிள. இந்த டிக்காட்டி உனக்கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்ட போய் கொடுக்கறது? பொம்பளை சர்வசாதாரணமா நிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சபாஷிடா. பொம்பளை நான் இப்படி தாண்டா வந்து நிக்கணும். நான் கூட என்னமோ லோக்கல் தாமா பேசுறேன். புள்ள அப்படித்தான் இருக்குமா போய் கை போடலான்னு போனேன். ஆனா புள்ள தொட விட மாட்டேங்குது. பரவாயில்ல, சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூச்ச சுபாவம். ஏமா என்னுடைய 25 ஆண்டு கால அனுபவத்துல இப்படி கூச்சமான டான்ஸ் நான் சந்திச்சதே கிடையாதுடா. எப்படின்ற அடே அப்பா அப்படி இருந்தா நல்லா இருக்கும். பாரு சொல்லுங்க, கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி. எப்பவுமே பெருசு சொல்லுங்கடா. நல்லா காய்ச்சின பாலுக்கும் நல்லா கூச்சப்படுற பொம்பளைக்கு நல்லா சுவை அதிகம்னா. தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட புருஷன் தரப்ப வேணா சும்மா இருங்க என்னங்க நீங்க அப்படின்னா தான் ஆம்பளைக்கு ஒரு வேகம் வரும். ஒரு சில பொம்பளைல கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க. சொரிய கொடுத்த மாடுக மாதிரி வந்து நிக்கும். என்னத்தையாவது செஞ்சுட்டு தொலைங்கடா அப்படின்னு வந்து நிக்கும். மனுஷனுக்கு தொழில் பண்ணுவோமா பேசாம உள்ள போயிருமான்னு இருக்கும். பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. உனக்கு தொட்டா பிடிக்காது. தொட்டா பிடிக்காது. எல்லாம் செத்து போனீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ள போட்டு புதைக்க போறாங்க. அப்புறம் உங்களை மட்டும் நான் ஏரோப்ளேன் வச்சு ஏத்தா போறாங்க. உங்களே மண்ணுக்குள்ள போட்டு தான் புதைக்க போறாங்க. இதெல்லாம் விவரம் தெரியுது இல்ல? 2000 வருஷமா வாழ போறோம். இருக்க போறது 30 வருஷமா நான் அதுவே அதிகம் தான். அது தெரியுது இல்ல? நம்ம இந்த தமிழ்நாட்டுல சிலையா வைக்க போறாங்க. இல்லங்க, ஏதோ அரசாங்கத்துல பட்டயம் கட்டி அடிச்சு போறாங்க. 2 பேருக்கு அரைமுடி செஞ்சு போட போறாங்க. அது அரைமுடி உனக்கு செஞ்சு போடுறாங்க. ஏன்னா அரைமுடி உனக்கு தான் இருக்கு. ஏம்மா நல்லது கெட்டது ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. இன்னைக்கு சித்தம்னா நாளைக்கு பால 14வது நாள் கறியஞ்சோறு ஆக்கி சாப்பிட்டு மறந்துடுவாங்க. கட்டிருக்க அருணா குழிய கூட அறுத்துக்கிட்டு தான். ஆனா ஏங்க நெத்தில ஓடி இருக்க 1 ரூபாய் கூட எடுத்துட்டு தாங்க வெறிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ணது மட்டும்தான் மிச்சம். லட்சுமி, இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? யாராவது என்ன சொல்றேன்னா ஏமா அவரை பிடிக்காத என்ன பண்ணுமா? நான் கூட சரி இவ்வளவு நேரம் அந்த மாதிரி சொல்றீங்களே, ஏதோ இதுக்குள்ள ஒரு உள்கருத்து இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். விஷயம் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்க. நான் எதையும் கருத்து இல்லாம பேச மாட்டேன். எதை பேசினாலும் நான் பேசுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கருத்து இருக்கும். உள்ள கருத்து இருக்குமா? ஆமா, உள்ள கருத்து இருக்கும். ஏங்க வெள்ளை அடிக்கலையா? உள்ள கருத்து இருக்குறீங்க. உள்ள கருத்து தான் இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க தான் பிரஷ கொண்டு வச்சு வெள்ளை அடிச்சு விடணும். என்ன வாட்ச் பண்ணுங்க. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவா என்ன, நாங்க ஆம்பளை 1000 குடிச்சவர் தாண்டுவோம். இடத்துல வந்து உட்காந்துருவோம். பொம்பளைய நீங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு சோறு தானே நீங்க குடிச்சாரா போயிருவீங்க. நாங்க ஆம்பளைய அழுக்கு துணி மாதிரிமா, நீங்க பொம்பளைய படித்தர மாதிரி. நீங்க ரொம்ப துணியெல்லாம் அழுக்கா போச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், நேரம் உட்காந்து கம்மா கரைக்கல ஒரு முக்க முக்கி உங்க படித்தர வச்சு 2 சோப்பை போட்டு 2 கும்மி 2 அடி அடிச்சு அழுக்க முடிஞ்சு அங்கே விட்டுருவோம். துணியை உதறி தோல்ல போட்டு இலக்கண போயிருவோம். படித்தரை எடுத்துக்கிட்டு போவோமா? இல்லங்க. ஏன்னா நான் துவச்ச நாளைக்கு அழகேசன் துவப்பேன். அவர் துவச்ச ராஜ்குமார் வாத்தியார் துவப்பார். அவர் துவச்ச போய் தர்மலிங்க பாத்துட்டு வருவாரு. ஏன் அவர் மட்டும் பாத்துட்டு வர்றாரு? அவனால இப்ப கொஞ்ச நாளா துவைக்க முடியல. துவைக்கலாம்னு போய் படித்துறைய பாக்குறேன். சொப்பன கணிதமா வந்துடுறேன். ஆமா ஏமா, நீங்க தான் படித்தர மாதிரி, நாங்கெல்லாம் அழுக்கு தெரியுமா? ரொம்ப பேர் 50 பேர் அழுக்க முடிஞ்சு இறக்கி விட்டு போயிடும் தெரியுமில்ல?
என்ன எங்கிட்டு கொஞ்சம் ஆட்டாது என்ன நீங்களாம் கொஞ்சம் மாதிரி நாங்களாம் படிக்கிற மாதிரி ரொம்ப அதிகம் வச்சுனா அடுக்க பிடிச்சி மொத்தமா இறக்கிட்டு போயிருவீங்களா? நீ தோஜிருந்த ஆத்தாங்கல்ல குளத்தாங்கல்ல நடக்கிற படித்துறையா இருக்கலாம். நாங்களாம் எப்படி தெரியுமா? வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல இருக்கிற படித்துறை மாதிரி. வீட்டுக்கார மட்டும்தான் இதுல துவைக்கலாம். வேற யாராவது துவைக்கணும்னு நினைச்சீங்க கிழிச்சு நார தொங்க விட்டு போயிருவீங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளையா இருந்தா அழகேசா நல்லா பேசுறடா. நல்ல அனுபவப்பட்ட பிள்ளை மாதிரி பேசுறேன். அனுபவம் எவ்வளவு கோபமா வெடுக்கு புடுக்குன்னு பேசுது. கணக்கு புடுக்குன்னு பேசாம இருக்கு. அதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல. ஏமா நல்லா பேசுறப்ப உனக்கு நினைப்பியா? இது வந்து பாத்ரூம் படித்துறையம்மா. வீட்டுக்கு சொந்தக்காரன் மட்டும் தான் கேக்குறேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏமா வீட்டுக்கு நானும் விருந்தாளி வந்துட்டேன். அர்ஜென்ட்டுக்கு எதுலயா ஹலோ, என்னடா நடக்குதுங்க? சௌரியமா இருக்கு. ஆம்பளை பேசுறப்ப நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்களா? நீங்க என்ன பேச முடியும்? அப்படி ஆரம்பிச்சு அந்த பிள்ளைய ஆரம்பிச்சிருந்தே அப்பதாங்க சுருக்குன்னு இருக்கணும். கடைசியில அதுவே நிப்பாட்ட சொல்லிச்சுங்களோ. எவ்வளவு நேரம் தான்டா நிப்பாட்டுறது? வர வர நிப்பாட்ட முடியல. எவ்வளவு நேரம் நிப்பாட்டுறது? வர வரன்னு இருந்தா நிப்பாட்ட முடியாதுங்க. கசி எனக்கு அப்பதான் நிப்பாட்ட முடியுமா? நல்லது கிட்ட நமக்குள்ள போட்டியது. ஆம்பளை தான் பேச நான் பேசுறேன். பொம்பளை தான் பேச நான் பேசுறேன். தாய் குலத்துக்கு சார்பா நீ பேசு. தந்தை குலத்துக்கு நான் சார்பா நீங்க பேசுங்க. பேசுவேன். என்னடா பேச பாரு. உன் கருத்தை எடுத்து சொல்லு பாப்போம். இங்க பாருங்க. பொம்பளை பிள்ளை என்ன ஒரு விஷயம் தெளிவா புரியுது. எதை பேசினாலும் உள்ள கருத்து இருக்கணும். நான் எதை பேசினாலும் உள் கருத்தோட தாங்க பேசுவேன். கருத்து இல்லாத வார்த்தைகளை இங்க பேசுறீங்க. தெரிஞ்சுக்கங்க. பொம்பளை பிள்ளை என்ன நீங்க பேச சொல்லிட்டீங்க. தப்பி தவறி ஏதாவது உங்களால பேசுறீங்க மோனே சப்பான கொடுத்துருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. எப்படி கொடுப்ப? சப்பான கொடுத்துருவேன். நான் அதுக்காக அசர்ந்த ஆள் இல்ல. எனக்கு என்ன நீ சப்புன்னு நின்றுவேன். நானும் சப்பு. அதனால கொஞ்சம் ஓரமா பின்னுங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பேசலாம். சரிங்களா? ஆம்பளை வந்தது நானும் அப்புறம் பொம்பளைல குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் ஆம்பளை பத்தி எனக்கு குறை சொல்ல தெரியாதா? சிவமாமா வாய முடிட்டு போய. ஆம்பளை பத்தி எனக்கு குறை சொல்ல தெரியாதா? ஆனா ஆம்பளை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பூமிக்கு நான் வர்றதுக்கு காரணமா இருந்தது ஒரு ஆம்பளை தான். உதவி பண்ணது என் கூட பிறந்த சகோதரன் ஒரு ஆம்பளை தான். என்னை கட்டிக்க போற ஆம்பளை ஒரு ஆம்பளை தானே. நீ வேற நாளைக்கே நான் செத்து போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புள்ள என்னைய தூக்கிக்கிட்டு போறதுக்கு 4 ஆம்பளை தான் உதவாங்க. வாய மூடி நெல்லியா அப்படி தூக்கிட்டு போறதுக்கு 4 ஆம்பளை தான். பொம்பளை அனுப்பிச்சுக்குவாங்க. எப்பேற்பட்ட ஆம்பளை நான் எதுக்குங்க குறை சொல்லணும்? நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். ஆனா நீ எப்ப பொம்பளைல குறை சொல்ல ஆரம்பிச்சியோ உங்க ஆளுல பத்தி ஒரு குறை என்னையா 9 குறை நான் எடுத்து சொல்லிக்கிட்டே யாருமா குறை? கூறிப்பாரு. நாங்கெல்லாம் பெரிய நக்கீரம் பரம்பரை. பார்த்தாலும் நாக்க ஓரமா பெண்ணியா போய் நீ தான் எனக்கு பேச வேண்டியது. அப்ப நான் மூடாலோட வந்து அப்படியே ஓரமா நக்கியா. அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? எப்படி? எங்க தாத்தாக்கு 8 முழம் தெரியுங்களா? ஏமா இடுப்பு சுத்தி வச்சுக்கிட்டு இருந்தா? நீ வேற வேட்டி 8 முழம் வேட்டியை எடுத்து மடிச்சு கட்டிக்கிட்டு பட்டு எடுத்துக்கிட்டு வந்தவங்க இருக்கு. லோக்கல் சரக்கு. லோக்கல் சரக்கு. ஐயா நான் அத சொல்லாங்க. பசு பதி பாசம் எடுக்கிறவனே 30 எடுத்து நாங்க என்ன சாப்பிட்டேன். நீ இந்த 30 அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வரும்போது கருப்பசாமி இறங்கி வர மாட்டோம். ஆத்தாடி பெரியவர் வராரியா அப்படி சொல்லி நாங்க ஓரமா 5 ஓரமா இங்க ஓரமா ஒதுங்கி போய்க்கலாம். அப்படிதான் அந்த காலத்துல 18 8 முழம் வேட்டியை எடுத்து மடிச்சு கட்டிட்டு வருவாங்க. இப்ப வந்து இப்ப வந்து நிக்குது. விட்டத்துல இருந்த குட்டி பிசாஸ் மாதிரி வந்துகிட்டு
இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா லூஸ் ஃபிட்டிங்கா. லூஸ் ஃபிட்டிங். அப்படியெல்லாம் அந்த காலத்துல தானே இந்த காலத்துல ட்ரெஸ் போடுது. ஏங்க ஒரு முக்கியமான விஷயம், ஆம்பளைக்கு அழகு எதுங்க? ஆம்பளைக்கு அழகு மீன்ஸதான் அழகு. எங்க மாமி வச்சிருக்கா பாருங்க, எங்க சார் வச்சிருக்காரு பாருங்க, எங்க அப்பா வச்சிருக்காரு பாருங்க. ஆம்பளைக்கு அழகு மீசதான் வந்து நிக்கிற பாருங்க, வலிச்சு விட்டு வரைஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிற. நீங்க எல்லாம் என்ன பொம்பளை பார்த்து குறை சொல்ல போற? அந்த காலத்துல எல்லாம் எப்படி தெரிக்கலாம் இருக்கு? அந்த காலத்துல கலப்பேத்துக்கு உழுவ போனா 40 ஏக்கர் இருந்தாலும் உழுது வீட்டுக்கு வருவாங்க. சரி, ஏன்னா அந்த காலத்துல சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு. அந்த காலத்துல சோத்தியாதுனால இல்லையா சோறு சாப்பிடலங்க. இந்த கம்மங்கூழு கேப்பக்கூழ் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கம்மங்கூழு கேப்பக்கூழ் தட்டில போட்டு கரைச்சுக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு குடிச்சாவளையா இருக்கு. இந்த வயசுல இந்த பெரியவர்கள் இன்னும் தடமா உட்காந்துருக்கா என்ன காரணம்? அந்த காலத்துல சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டாங்க கலப்பேத்துக்கிட்டு 40 ஏக்கர் தான் உழுது விட்டு வந்தாங்க. இந்த காலத்துல என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடா சாப்பிடுறீங்க ஆம்பளைய? நேரா ஹோட்டலுக்குள்ள போவாங்க. ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்க. எங்க? இந்த ஒயின் ஷாப் அங்க போயிருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் நல்லா உழைச்சாங்க. ஒரு ஃபுல் அடிச்சாலும் வண்டி ஸ்டடியா நிக்கும். இப்பெல்லாம் எங்க கட்டிங் அடிச்சாலே வண்டி அப்படியே தள்ளாடு. ராமா தெரியாம அத போட்டுட்டயா? அவருக்கு ஓட்டை எந்தல கிடைச்சாலும் சரி, அவருக்கு தொத்தல இருந்தாலும் பொத்தலே பிறந்தா இருந்தேன் பப்பனுக்கு. இத பட்டு இந்த தடவை இந்த பிள்ளைல அப்படிச்சுன்னா போச்சு. நான் சொன்ன கட்டிங் அடிச்சாலும் வண்டி தள்ளாடுதுன்னு. இந்த கம்பெனி தான் அது. ஒண்ணு இல்ல, மூடிய மட்டும் மோந்து பாத்திரம் வந்திருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சில கம்பெனி பிடிச்சேன் திறந்த மோந்து தான் பாக்கு அங்க போய் மயக்கம் முடிக்கிற வந்துடும். ஆரம்பத்துல சொன்னாங்க ஆம்பளைய குடிக்கிறதுக்கு தாய்மார்கள் தான் காரணம். ஏன்னா இப்ப வாய பிறந்துக்கிற நாங்க தானே ஊத்தி விட்டோம், குடிக்கப்பா அப்படின்னு பேசுறாங்க. பேச்சு பத்திக்கிறா இவங்க நேரம் இந்த மாதிரி ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடிச்சு நேரம் ஹோட்டல்ல போய் உட்காந்துருவாங்க. எதிர்த்தாப்புல 2 பொம்பளை வந்து உட்காந்துட போகுது. இவங்க 4 இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளை பார்த்தாலே இந்த 4 இட்லி 2 இட்லியா மாறிடும். காரணம் என்ன? என்ன எதிர்த்தாப்புல 2 இட்லி இருக்குல்ல, இந்த 2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு வெளியில வந்துடும். இவங்கள நேரம் எந்திரிச்சு வெளியில வருவாங்க. வெளியில வந்து அந்த பொம்பளை பிள்ளை கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த இதுக்குள்ள கொண்டே கைய விட்டு, இந்த பாக்கெட் இல்லையா, பாக்கெட்ல கைய விட்டு என்னடா பார்த்தா பான் பிராக்கு. பான் பிராக்கு இந்த பாக்கெட் கைய விடுறது பார்த்தா சாந்தி பாக்கு. ஹான்ஸ் சாந்தி பாக்கு. இந்த ஹான்ஸ் இதுல வேற வச்சிருது. இப்படி உள்ள கிடப்பது இந்த சிகரெட் குடிக்கிற பாக்காது பத்தியில அது எங்கதான் கத்துக்கிட்டான்னு இல்லைங்க. இந்த பொம்பளை பிள்ளை பாத்துக்கிட்டு கம்பெனி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. எப்படி இந்த ஒரு பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுவாங்க, கீழே ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த காலு நீ வாங்கிட்டு பிறந்த உடனே எங்களுக்கு ஆடிக்கிட்டு கிடக்குது. நான் காலத்துல இருக்கேங்க, இந்த காலம் ஆடிக்கிட்டே இருப்பான். என்ன வாய் துண்டு மாதிரி இருக்கு. இப்படிதான் குடிச்சுவாங்க. குடிச்சு விட்டு இவங்க நேரா கலப்பேத்திக்கிட்டு உழுவ போவாங்க. நேரா கலப்பேத்திக்கிட்டு உழுவ போறதுல காடுக்கு வயல ஒரு பார்வை, கலப்பை ஒரு பார்வை, வயல ஒரு பார்வை, கலப்பை ஒரு பார்வை பார்த்து போட்டு இரு உன்னை நாளைக்கு வந்து நான் கவனிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கலப்பேத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து நான் பொண்டாட்டி பிடிச்சு வச்சு முடிஞ்சு அதனால பூ வச்சுக்கிட்டு புருஷன் வருவாரு வெளியிலே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, புருஷன் வீட்டுக்கு வந்தானே பழைய ராத்திரி நேரத்துல 2 பேரும் ஒன்னாதான் படுத்திருப்பாங்க. பொண்டாட்டி அவங்க அந்த அம்மா ஆசை அவரை கூப்பிடுவாங்க. ஏங்க என்னங்க பாருங்களேன், ஏன் அதான் பயப்படுதுல்ல பச்சை பிள்ளைய கற்பனைக்க பாக்குறியா? என்ன காதமோட கம்பளம் ஓட்ட மாதிரி இப்படி வர்றாரு? ஏமா அவர் சாம்பிராணி போடாமையே சாமி ஆடுறவரு, அவர் பொம்பளைய கூப்பிடாமையே பொம்பளை கிட்ட போறவரு. நீ போ கூப்பிட்டாலு இவரை கூப்பிடலாங்க. நல்ல வேலை சுதாரிச்சுக்கிட்ட நீனு, இல்லன்னா உன் கருப்பு இன்னைக்கு பறிவா இருக்கும். அந்த பொண்டாட்டி புருஷன் பாத்து கேட்பாங்க. அங்க ஏங்க
என்னங்க இந்த பக்கமே திரும்பி படுத்திருக்கீங்களா இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி படுங்களே அப்படின்னு அவர் ஒண்ணு இருடி உடம்புக்கு முடியல நாளை பின்ன பாத்துக்கோ அப்படின்னு இந்த அம்மா ஒண்ணு இதத்தான் நீ ஒரு வாரமா சொல்ற ஒரு நாள் உருப்படியா பண்ணிருக்கிறியா நீனு இதெல்லாம் ஒரு லட்சணம் தெரிஞ்ச லட்சணமாச்சு அப்படின்னு இந்த அம்மா இந்த பக்கத்துலயும் படுத்துக்கோ இப்படி எல்லாம் இருந்தா குடும்பம் எப்படிங்க இருக்கும் ஆம்பளை ஒரு வீரா இருக்க வேணா இது மட்டுமா பாயிண்ட புடிச்சு பேசுறேன் நான் விடிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆம்பளைல பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆமா டான்ஸ் நேரம் ஆயிருச்சு பாயிண்ட புடிச்சு பேசுறாங்க வாய மூடிட்டு இருக்கியா நேரம் ஆயிருச்சு நம்மளே பேசிக்கிட்டா நல்லா இருக்காது யாராவது ஒருத்தங்க போகும்போது உள்ள பாங்கப்பா அப்படி சொன்னா நமக்கு பிடிக்காது அதனால நம்ம இடத்த நம்ம அவங்க சொல்லாங்கட்டி நம்ம போயிடுறேன் ஒரு விஷயங்க பொன்னமரது ஆறுமுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க ஆமா அவங்களெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது ஒரே வாட்டி பார்த்திருக்கேன் இன்னமும் அவங்க பேரை சொன்னா எங்களுக்குலாம் ரொம்ப பயம் இருக்கும் ஏன்னா அவங்க எங்களோட ரொம்ப பெரிய தொழிலாளிகள் அப்பேற்பட்ட மனுஷன் அவங்க பொன்னமரதி ஆறுமுகம் ஹரிச்சந்திரன் ஆராய்ச்சினா பொன்னமரதி ஆறுமுகம் அப்போ தவிர வேற யாருமே கிடையாது இன்னமும் யாருமே இல்ல அப்பேற்பட்ட மனுஷன் அவரு அப்பேற்பட்ட மனுஷனுக்கு புள்ள வந்து பிறந்திருக்கு வச்சுக்கிறா எங்க தலையெழுத்து எல்லாம் இதோடலாம் வந்து நின்று நடிச்சு நாங்களாம் பேர் வாங்கிட்டு போனோம்னு என்ன சொல்றீங்க பொண்ணையெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கம் நாங்க அனுப்பி விட்டுட்டோம்ல பேசாம சரி அதுலதான் போய் நடிக்கிறிய அதனால உருப்படி நடிக்கிறிய அண்ணனுக்கு தம்புக்கு சட்டையை மூட்டி விட்டு அந்த குடும்பத்தை அள்ளி வச்சு மூடி அவங்க வேலை தேவையானு கேக்குறேன் செவனையான அந்த பக்கம் போய் இருக்க வேண்டியதுன்னு உடனே யாருக்கிட்ட வர சொல்றது போயுமே சின்ன பிள்ளைட அப்படின்னா பேச்சு வாங்கிட்டு போனோம்னு தேவையா பாவம் இந்த பையன் வந்தது வந்துட்டாப்ல ஏதாவது பேசி பாவம் காலைல டீ குடிக்கணும் காசு கொடுத்து அனுப்பி விடுங்கப்பா வந்து பேசுவா ஐயோ இல்லங்க அதிகப்படுத்த காண்டாக்ட் அவர் காண்டாக்டுமா ஆத்தா உன் பட்டிமன்றம் முடிச்சாத்தா உன் துருத்திய மூடிக்கிட்டு பேசாம நிக்கணும் மூடியா கிடக்குறேன் பெரிய தத்துவத்தை பழந்து விடாதுன்னு நீ எப்படி சாப்பிட்ட நீ கட்டிங்க சாப்பிட்டு இந்த அலம்பு அலம்புறிய நாங்க ஆப்பு சாப்பிட்டு அசையாம நின்னுகிட்டு இருக்கோம் நீ கொக்க பக்க பக்க பக்கன்னு இருக்கிறீங்க என்னமோ பெரிய தத்துவத்தை பழந்து ஏத்தா உனக்கால சிரிப்பு வருது அந்த காலத்து ஆம்பளைய என்னப்பா அப்படின்னா நீ 10 மணிக்கு நாரதரை விட்டுக்க வேண்டியதானே கேட்ட சும்மா இருந்ததோட ஆமா எனக்கு தெரியும் ஒரு சீன் முடிஞ்சதுன்னா போய் பிறந்துட்டு தூங்க போறோம் அதுக்கே இந்த இரு எனக்கு தெரியும் கல்லம்பட்டியில எப்படி நாடகம் ஆடுறதுன்னு எனக்கு தெரியும் என்ன பெற்ற ராசா செத்த அமைதியா இருங்க ஆமா இப்ப கொஞ்சம் கலகலன்னு இருக்கட்டுமே கொஞ்சம் நேரம் சந்தோஷமா நாரதர் இப்பவே வந்து புராணம் பேசணுமா 11 மணிக்கு விளங்குமா இல்லையா அப்புறம் நாடகம் சேட்ட இருந்ததோட கிடக்க மாட்டேன்ற அந்த பொம்பளை ரொம்ப பேசுறா சந்திர சாணியை வச்சாப்படா சந்திர சாணியை மட்டும் இல்ல ஆணியை வச்சு கூட அப்பிடுறேன் அந்த காலத்து ஆம்பளை எல்லாத்த பரிசு மீச வளர்த்தாங்களாம் இப்ப நம்ம மீசையை மொத்தமா எடுத்து விட்டுறோமா இந்த தெரிஞ்சு வச்சுல இது தேவையா உனக்கு சேட்ட சும்மாவே இருந்து விளையில இல்ல இப்பட்டு ஆளு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு நடுக்கிற நிக்கிறான் தயவு செய்து என்ன பெற்ற ஐயாக்கலாம் கூட குறைய இருந்தாலும் நம்ம விழா கிடக்கூடாது நம்ம எதுவும் பிரச்சனை அது சரி நம்ம ஊர் ஆளே நின்னுக்கிட்டு நீ என்ன டைப் பண்ண போற இரு எனக்கு தெரியாதா பேசாமத்தான் இருந்தா என்ன என்ன ஒண்ணு சொல்ற காயமாக சரி 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 வண்டி நம்ம வண்டி ஓடி தள்ளிட்டு போவோம் உள்ள நம்ம எங்கிட்ட முள்ள தள்ளுற முள்ளு வளர்றதுக்கு ஒடிச்சு விடுவாங்க என்ன என்ன நினைச்சோம்னா என்ன வேணும் பேசிட்டு இருக்கோம்ல பேசாம இருந்து பாரு அந்த ஆட்டால நீ நினைச்ச போதைக்கு நான் ஊருக்காக முடியாது அமைதியா உட்காந்து பாக்குறேன்னா பாக்கல தெரிஞ்சு போயிரு உன்னை உட்காந்து நாடகம் பார்க்கணும் யாரும் இங்க சொல்ல புரியுதா அதுக்கும் கிடையாது என்ன பண்றது ஒண்ணும் புரியல நான் சொல்றது சரி சரி நான் என்ன பண்றது உட்காந்து பார்த்து தொலை பங்காளி பார்த்து தொலை ஏங்க சின்ன தொலையா பெரிய தொலையாங்க நடுவுல தொலைடா எதையாவது தொலைங்க அந்த காலத்து ஆம்பளை எந்த பரிசு மீச வாட்டாங்களா அப்ப நான் அந்த மீசையை மொத்தமா எடுத்து விட்டுறோமா ஏய் பொம்பளை எங்கடா பொம்பளை வர ஏ பொம்பளை ஆமா பொம்பளை பொம்பளை அங்கே ஆடோடு காரணம் டான்ஸ் காரணம் ஒன்னே மாதிரி துரோகிய பாத்துருக்கலாமா எங்க கல்லம்பட்டில வந்து காட்டி கொடுத்துட்டு இருக்க என்ன காட்டி கொடுத்தேன் எவ்வளவு பெரிய மீசமா நான் வச்சிருந்தேன்
முந்தாள் முத்தம் கொடுக்குறப்ப நீ தான் சொன்ன மீசை குத்துவேப்பா. மீசை எடுத்துருங்க. மீசை எடுத்தீங்கன்னா நீங்க எந்த நடிகர் மாதிரி இருப்பீங்க. இப்படி பொம்பளை சொன்னதை கேட்டுத்தானமா நான் மீசையை எடுத்தேன். இன்னைக்கு வந்து காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்து ஆம்பளைய 40 ஏக்கரா இருந்தாலும் உழுதாகலாம். இப்ப நாங்க போய் நிலத்த ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறோமா. வேற வேலை மசிரே இல்ல எங்களுக்கு. 24 மணி நேரம் உழுதுகிட்டே வாழ விடுறது. நமக்கு சங்கத்துல 4 பேருக்கு பட்டம் கொடுக்க போறாங்க. ஆமா, தியாகி பட்டம் கொடுக்க போறாங்க. எப்படி நிலத்தடா உழுகுறது? சொந்த நிலம், பக்கத்து நிலம், பாரத்துக்கு எடுத்தது. ஆமா, புறம்போக்கு. ஆமா, புறம்போக்கு, கத்த புறம்போக்கு, ஒத்திக்கு வாங்குறது. அப்படி ஒண்ணு விடுறது கிடையாது. அப்படி உழுதுகிட்டு எங்க வேலை. நீ எதுக்கு இவ்வளவு பேசுற? எங்க ஊத்த ஊறுது உன் நேரத்தை காட்டு. நான் உழுகிறேன்னா ஏன் நீ சுண்டி கூப்பிடுமா என்னைய? கட்டவரல மூட்டிட்டா நடுவடு விட்டு போவோம். சௌரியத்துக்கு போய் வச்சிருக்க உழுக மாட்டோம்னு. அந்த காலத்துல தாய்மார்கள் இருந்தா உட்காந்துருக்கு. என்ன பெத்த ஆத்தாக்க நீங்க எல்லாம் தாய்க்குளம் வந்து நிக்கிற வர்ற நாய்க்குளம். அந்த காலத்து தாய்மார்கள் மாறாப்ப போடுவாங்க. இந்த பாரு, என்ன பெத்த ஆத்தாக்க இத பெயர் அடக்கம், இது பெயர் ஒடுக்கம். இந்த அடக்கமும் ஒடுக்கம் அது மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். 50 காசு சகலத்துல குங்கும படம் வச்சுக்கிட்டு இறங்கி வந்தாங்கன்னா அம்மன் கோயில் இப்ப நம்ம முத்துமாரி ஆத்தார இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். கையெடுத்து கும்பிடும் போல இருக்கும்டா. இந்த வந்து நிக்கிறது பாரு நாய்க்குளம். அவங்க நாகரிக நாசமா போக நாகரிகத்துல நாங்க ஈத்த காட்டி அடக்கம் இருக்கிறவங்கிட்டு ஒடுக்கம் இருக்கிறவங்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடேரிய மாதிரி எனக்கு இப்படி ஆட்டிக்கிட்டு தெரிய வேண்டியது. அப்புறம் ஆம்பளை வர்றாங்க வராம என்ன பண்ணுங்க? அந்த காலத்துல எங்க அப்பத்தால தாண்டா பாடி ஓடிச்சு. எங்க அப்பத்தா 4 மீட்டர் துணி இருக்கும். ஏன்னா எங்க அப்பத்தாளுக்கு அத்த பரிசு இருக்கும். நீங்க நான் சின்ன வயசுல ஆடுதானா என்ன எடுத்துக்கொண்டு எங்க அப்பத்தாலத்தான் விடுவாங்கலாம். நான் எங்க அப்பத்தா விட்டு இதை பிடிச்சிட்டே ஊஞ்சலே ஆடுவானா. எதுங்க இப்ப வந்து ஏன் பாடி போடுது? அடிப்பட்ட பொண்ணுக்கு பிளாஸ்டிக் விட்டு வாங்கல. இங்கிட்டு 2 கோடு, பின்னாடி ஜன்னல், முன்னாடி தீப்பை மாறி போட்டு அகலத்துல துணி. அப்புறம் ஆம்பளை பின்னாடி வராம என்ன பண்ணுங்க? ஏன்னா பொம்பளை எல்லாம் புதுசா ட்ரெஸ் பண்ணுதுடா. சுடிதார்னு பேரு. ஆமா, உடம்புல எந்த பாகமும் தெரியாது. இந்த சுடிதாருக்கு இந்த மாதிரி துண்டு கொடுத்தான். இதுக்கு பேரு ஷால். எதுக்கு? சகலத்தை மறைச்சுக்கிட்டு தெரியணும். இதுக்கு பேரு ஷால் கொடுத்துருக்கேன். இது எப்படி நான் போடுதுங்க? இது 2 டைப்பா போடும். ஒண்ணு அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி இப்படி தூக்கி போடுவாங்க. இல்லையா மாடுக்கு தும்பிச்சை மாதிரி தூக்கி இப்படி போட்டுருக்க. போட்டு ஊர்ல தேர் திருவாங்க கோயில உண்டியல் கொடுப்பாங்க. அது மாதிரி அப்புறம் ஆம்பளை வந்துட்டு அதை புடிச்சு விட்டா மயில புடிச்சு விட்டா ஆம்பளை வராம என்ன பண்ணுங்க? இப்ப பொம்பளை எல்லாம் புதுசா செருப்பு பண்ண மாட்டுறான். என்ன செருப்பு? ஐகேஸ் சும்மாதான் நிக்க மாட்டேன். அந்த செருப்பை மாட்டா அந்த டிக்கி மட்டும் சும்மா கொண்டிய தூக்க. நம்மள மாதிரி 4 பையங்களை பார்த்துட்டா நட ஸ்டைலே மாறி அப்படி சும்மா. ஏன்டா எல்லாரும் சும்மா போறீங்க? எல்லாரும் ஏன் டிக்கிய பாத்துட்டு போங்கடா. இதை விட பொம்பளை பிள்ளை செல் பேசுறத பாத்துருக்கீங்களா? உலகார பொம்பளை என்னதே பேசுதுன்னே புரியாதியா. செல்ல தூக்கி காதல வச்சுக்கொண்டு ஹலோ நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். மாமா நீங்க 4 மணிக்கு வந்துருந்தீங்களா? நான் கோயில தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்க எங்க அப்பா வரவே இருந்தேன். ஏன் நீ போடி? இல்லடா நான் இல்லடி என்ன சொல்ல இல்லடாமா நான் வந்துருந்தேன். இல்லம்மா அது நோக்கியாமா நக்கியாமான்னு தெரியாத நக்கிக்கிட்டே கிடக்கிறது நீங்க நாங்களாமா பேச்சு பேச வந்துட்டேன். இதுல லட்சணத்துக்கு சொல்லிட்டாரு. ஆமா அவர் பொன்னராதிகாரெல்லாம் வந்தாருன்னா அப்படி இருக்குமா? இப்ப நாங்க வரலாமா? அந்த காலத்திலே காஞ்சி வந்துச்சு. எப்படி வர வந்துச்சுன்னா முதல்ல டோமர் எப்படி சுத்துறதுன்னு எந்த பொம்பளைக்கா தெரியுதானா? அந்த காலத்து பொம்பளை எல்லாம் வருவாங்க. எப்படி இப்படித்தான் டோமாரி சுத்தமும் பொம்பளைய. இப்ப வர்ற பொம்பளை அப்படியே கரெக்டா கொட்டிக்காரரை போடுவோமா? மனுஷனுக்காரரை போடுவோமா? போடுவோமா? விளக்குமாடா டைமிங்கோட நிப்பாட்டி பாருங்க. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல உன் பொழப்புல என் எந்த காலம் விட்டுக்கிட்டு உழப்ப உன் சௌரியத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருங்க. அந்த காலத்துல டான்ஸ் வந்து டோமரி பிடிச்சிருவாங்க. அந்த காலத்துல உள்ள ஒரு டான்சர் தான் எனக்கு டோமரி சுத்தவே கத்து கொடுத்துச்சு. இப்படித்தான் கத்து கொடுத்துச்சு. நான் ஆட முடியும். எனக்கு கத்து கொடுத்ததான் நான் ஆட முடியும். நான் புதுசா ஆட முடியும். சலங்கையை வச்சு எப்படி நமஸ்காரம் பண்றதுன்னு தெரியலையே உங்களுக்கு எல்லாம். சரி இது பாடம் நடத்துறது வேண்டியதில்லை. அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பண்ணுவீங்க. வியாபாரம் பண்ணுங்க. ஆமா வியாபாரம் என்ன எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லவா? எடுத்து சொல்லுங்க. மாவளி பாருங்க முருங்க போடுங்க. மாவளி பாருங்க முருங்க போடுங்க. கபலத்து பட்டு பட்டு பாருங்க. நீங்க பாருங்க போட்டு பாருங்க. மாவளி பாருங்க இது பக்க மாவளி. எல்லாமே வந்து பாருங்க. என்ன நாங்க ஐயா மாமரம் ஐயா மாமரம் இது என்ன ஓ வியாபாரம் மாம்பழம்.
மாம்பழம் மாம்பழம் உங்க பழம் சின்ன படம் மாப்பிள ராஜவாட் அங்க நிக்கிறாரு வரல பயந்து நிக்கிறார் போல எங்க இவங்க நம்ம வராமே சோழியை முடிச்சு போறாங்க. வேற ஒண்ணு இல்ல நீங்க பயந்து உள்ள வந்தது இல்லன்னு வைங்க. நம்ம வராட்டி பரவாயில்ல நாடகம் நடத்தி இன்னைக்கு போட்டிருக்கிற பப்புன்னு அப்படி பப்புன்னு ராஜவாட்டு வரலன்னா ராஜவாட்டு போட்டுருவாரு. அந்த சுரிய பிடிச்சாலும் அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். டைன்னு வந்த பள்ளம் இது தேவத்தை இன்னைக்கு பண்ணோம் நல்ல பிள்ளையா இருக்க வேண்டாம் நான் நீங்க என்ன புரிய தயவுசெய்து நான் விக்கிறேன். நான் வித்துறதுக்கு அப்ப நீ விக்கிறடம்னா நான் பண்றேன் நான் பண்றேங்கிறேன். எப்ப பண்ணுவோம் பண்ணுவா இப்படித்தான் சொல்ற பண்ணுவோம் அப்புறம் ஒரு ஓடி போயிருக்கீங்க. பண்ணுவோம் அப்புறம் காலையில வேண்டாம் பயமா இருக்கு எங்க வீட்டுல திட்டுவாங்க. எங்களுக்கு 1 2 3 பஸ் வந்து 8 மணிக்கெல்லாம் வந்துடும். எங்க அம்மா திட்டு மாமா நான் போயிட்டு மாமா சாயங்காலம் நான் மிஸ்ஸர் கால் கொடுக்குறேன் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. சரி பிள்ளை 5 6 மிஸ்ஸர் கால் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு போன் பண்ணுவேன்னு போன் பண்ணோம்னா மோத்தா எடுத்துக்கிட்டு பேசுது. ஹலோ யாரு பேசுறது? தெரியாதனமா எங்க அம்மா ஒரு எடுத்துட்டீங்க அதை வச்சு என்ன இப்படி கேவலப்படுத்துறீங்க. பொம்பளை ஆசையை போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இத்தனை வாட்டி ரிங்கு போனாலும் எடுக்கிறதே கிடையாது. எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான். நாங்க தேவையில்லாத இடத்துல இருந்திருப்போம். ஆமா நான் ஓடி இருப்பேன். நானும் ஓடி இருப்பேன். நானும் உட்காந்துருப்பேன். நான் ஆடி இருப்பேன். நானும் ஆடி இருக்கிறேன். இவ்வளவு வரிவா பேசுறீங்க. ஓடுற நாய்க்கு எந்த பக்கம் ஆளு? பின்னாலதான் ஆளு. கெட்டிக்கார பிள்ளையா இருந்தா ஓடுற நாய் ஆண் நாயா பொட்ட நாயான்னு கேட்கணும். அதையே நான் கேட்கணும். ஏமா ஓடுற நாய் ஆண் நாயா இருந்தா மாசமா டையில இப்படி தூக்கிக்கிட்டே அப்ப பொட்ட நாயா ஓடும். இருந்தா சுருட்டி உள்ள வச்சிடும். ஏன் அதையே சுருட்டி உள்ள வைக்குது? சிவா மாதிரி ஆளு அர்ஜென்ட் யூஸ் பண்ணிடுவாங்க. நாயை போல விடுறாங்க இல்ல. முன்னால பாக்குறேன் காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 15 நாய் முடியாது இருக்கு. என்னடா இப்படி நாய் முடியாது எதுவும் நாய் பிடிக்கிற வண்டி வந்துருச்சாக்குன்னு பின்னாடி சுத்தி பாக்குறேன். பின்னாடி இவன் நடந்து வர்றேன். இவனை பார்த்துட்டு அம்பட்டு நாயும் தெரிச்சு முடியாது இருக்கு. போதையில போய் நாயை பிடிச்சு பண்ணிருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு லாஸ்ட் நைட்டுக்கு என்னமா வித்தியாசம்? எப்படிங்க? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் லாஸ்ட் நைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பூவெல்லாம் கீழே போட்டு அது மேல நம்ம படுத்திருப்போம். சரி லாஸ்ட் நைட் அன்னைக்கு நம்மளே படுக்க போட்டு நம்ம மேல பூவெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு போவாங்க. அதாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு லாஸ்ட் நைட்டுக்கு உள்ள ஒரு வித்தியாசம். அது இல்லடா. ஃபர்ஸ்ட் நைட்ல உயிர் தோல்ல நம்ம அடிச்சுக்கிட்டு கிடப்போம். லாஸ்ட் நைட்ல செத்த தோல்ல அடுத்தது அடிக்கிறான். ஆனா அந்த சத்தம் நமக்கு கேட்காது. சரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு லாஸ்ட் நைட்டுக்கு நான் ஒத்துமை என்னம்மா? என்ன ஒத்துமை? அதுதான் கேக்குறேன் என்ன ஒத்துமை? தெரியலையே. தெரியலையா? வருத்தப்படக்கூடாது. 2 நைட்லயும் சங்கல தான் பால் ஊத்துவாங்க. அதுவும் ஒரு தவணை இல்ல 3 தவணை ஊத்துவாங்க. போதுமா பத்தாதா? இன்னும் பத்தாத மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிக்கு. இல்ல அது ரொம்ப குடிக்க முறுக்கு எப்படி தான் பழக்க வழக்கம் சரியில்லாமல இருக்கு. ராதா செல்லிமா இருக்கு. கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்டு போட்டு ஐயா வப்பாட்டிய ஒட்டினா
ஆத்துல போற தண்ணி ஐயா குடி அம்மா குடின்னு அது அப்படி அல்ல. அக்கா மகளே லட்சு கொண்ட மேல கொண்ட கொஞ்சம் கொடுத்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப? ஆண்டவன் படைப்ப பாடுற என்ன கை கேட்டது வாய் கேட்ட மாட்டேன். எனக்கு கூட தான் எட்டல. நான் ஏதாவது முயற்சி பண்றேன். நான் எட்டு நான் விட்டுறேன், பிரச்சனை விட்டுறேன். இல்ல வருத்தப்படுதா? அதான் உனக்கு கேட்டாது எனக்கு கேட்டாது. ஆண்டவன் இதுக்கிட்ட நம்மளை படைச்சிருக்கான். என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி முயற்சி பண்ணுவோம். வேண்டாம் ஏண்டாமா வேணாங்க. ஒரு விஷயம் சாடுற நல்லா இருக்கும். உள்ள சாரீரம் போதும். 4:30 மத்தியமா டைன்னு பேசுறேன். வேண்டாம். தையல் இல்ல. 4:30 மத்தியத்துல பாடுவேன். அதுதான் தையன் மட்டும் இல்ல, அந்த கம்பீரமா இருக்கும். அந்த கலசலே இருக்காது. வேணாம் அப்ப போதும். அங்க சங்கதி எல்லாம் போடலாம், அலசலாம். கலசலே இருக்காது. வேண்டான்ட்டு அதோட பிரச்சனை விட்டுறல. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? லட்சுமி. எத? லட்சுமி. ஓ லட்சுமி. ஆமாங்க. நீ வெறும் லட்சுமியா கஜலட்சுமியா? அல்ல வேணுவாங்க. உன்கிட்ட நான் இப்ப சொன்னேனா பேர் லட்சுமி சொல்லிட்டு அதோட பேர் இல்லம்மா அஷ்டலட்சுமி இருக்காதுல, எந்த லட்சுமி? கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலைங்க. எனக்கு என்ன கல்யாணமே? என்னடா எனக்கு இந்த கல்யாணமே ஆகலப்பா. அமைதியா ஏன் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம். அமைதியா கேட்கறேன்னு வருத்தப்படக்கூடாது. இல்லைங்க, வருத்தப்படக்கூடாது. இந்த வருஷம் நீ யாரையாவது லவ் பண்றியா? ஏய், யாரையும் என்ன நினைச்சிருக்கோம் மாத்திர? என்னம்மா அதுல இந்த வருஷம் யாரையும் லவ் பண்றேன்னா நான் வருஷம் வருஷம் ஒருத்தரை லவ் பண்ணி கத்துக்கிறேன். இல்ல கேக்குறப்ப ரொம்ப அட்வான்ஸா கேட்டுருமே. இந்த வருஷம் யாரும் லவ் பண்றியா? என்னைய பார்த்து எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? சரி என்ன பேச்சு? சரி அது வேண்டாம். இந்த வருஷம் நீ யாரை லவ் பண்ற? ஏன் அது நல்லா இல்லையோ. சரி இப்ப நீ யார்தான் லவ் பண்ற? யாரையுமே லவ் பண்ணலங்க. என்ன என்னை மாதிரி இருக்கு. எனக்கு நானுமே யாரையுமே லவ் பண்ணல. எனக்கு என்னன்னே தெரியல. இந்த பொம்பளைக்கு தேவை. எனக்கு ஒரு பொம்பளை கூட செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னன்னே தெரியல. ஜாலியா பேசுறாளுகளை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு பொம்பளைங்க பேசுறதுனாவே கூச்சமா இருக்குடா. அப்ப நான் போயிட்டு வரேன். இங்க வேணா நீ வேணா ஒரு ஆள்கிட்ட பேசுறது. என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரே வார்த்தை, உனக்கு ஓஹோன்னு வாழ்க்கை. டீலா நோ டீலா. இப்ப இதுல உனக்கு கேட்டுட்டீங்களா? நல்லா இப்படி கேட்டா பொம்பளை பிள்ளை இப்படி கேட்டா அப்படிங்க தெரியுங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கேன்னு சொல்ல, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு ஏன் பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? பிடிக்கலன்னு சொன்னா ஒரு சில பேர் இருக்காங்க தண்ணி வச்சுட்டு தாடி வந்து தெரிவாங்க. நமக்கு அதெல்லாம் முடியாது. பிடிக்கலன்னு நீ சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு அடுத்த வண்டியை பிக்கப் பண்ணிட்டு நாமளும் போயிட்டு இருக்கேன். வருத்தம் எல்லாம் பட மாட்டேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பிடிச்சிருக்குன்னா நைஸா லவ் பண்ணிட்டு போவேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுவேன். என்ன கேள்வி எடுத்துறேன்? ஐயோ அப்ப பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்கு லவ் பண்றியா? வண்டியை கவுத்துட்டீங்க. முரட்டுத்தனமான லவ் இருக்கும் போல இருக்குது. ஏம்மா எப்படி இருந்தாலும் ஜங்கு ஜலால் பங்கு மாடாருல வேற வழி இல்லை. எந்த நேரத்துலதான் பெத்தரானே தெரியல. அவன் எங்க பெத்தாங்க? அவனா வந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் பெற்று விட்டாங்க. நான் சொல்லிடுறேங்க, இது இங்க இமிசையா இருக்கு. எஸ்புதூர் ஒன்றியம் துப்பாக்கி நண்பர்கள் சார்பாக ரூபாய் 100 இங்கு அன்படி பிடித்து நல்லாசு வழங்கி இருக்கிறார்கள். மேலும் ஸ்ரீநாத் டிராவல்ஸ் அண்ட் கேப்ஸ் அன்பு நெஞ்சங்கள் அம்மாபட்டியை சேர்ந்த அன்பு நெஞ்சங்கள் சார்பாக அம்மாபட்டியை சேர்ந்த சி பூபதி அண்ணார் அவர்கள் இங்கே ஐத்தான் அவர்களுக்கு பப்புனா வைத்துக் கொண்டிருக்கும் அருமை ஐத்தான் அவர்களுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி கலந்த வணக்கம். ஸ்ரீநாத் டிராவல்ஸ் அண்ட் கேப்ஸ் சார்பாக எங்கு அன்பு நெஞ்சங்கள் ரூபாய் 100 அன்பளிப்படுத்த நல்லாசு வழங்கி இருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். சீரழிப்பதற்கு மேலும் மறந்து விடாது என்பது மேட்டாம்பட்டி எஸ்பி அன்பர் அவர்கள் சார்பாக 10 ரூபாய் அன்பளிப்பாக டான்ஸ் ஆட வைக்கும் லட்சுமி அவர்களுக்கு வழங்கப்படுகிறார்கள். எம்மகன் படத்தில் நடித்த அன்பு அண்ணார் அவர்களுக்கு குருவார்பட்டியை சார்ந்த அன்பு அண்ணார் சார்பாக ரூபாய் 11 இங்கு அன்பளிப்படுத்த நல்லாசி வழங்கி இருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். மேலும் பாராப்பூரை சார்ந்த மக்கள் நல பணியாளர் திருவாளர் மலை ராஜன் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 இங்கு அன்பளிப்படுத்த நல்லாசி வழங்கி இருக்கிறார். மலை ராமசாமி அவர்கள் சார்பாக ரூபாய் 101 இங்கு அன்பளிப்படுத்த நல்லாசி வழங்கி இருக்கிறார்கள். அன்பளிப்படுத்த நல்லாசி வழங்கிய அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். பெண்களை கண்டால் கண்களை மூடுவார் சங்கம் சார்பாக அருள் மாமா அவர்கள் ஐ லவ் யூ
கதிர் ரெங்கா ராஜா மூர்த்தி திரிஷா ஆண்டி ஐ லவ் யூ இவர்கள் சார்பாக 10 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். அன்பளிப்பு வழங்கிய அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி கெட்ட வணக்கம். லவ் பண்ணுவோமாடா? நான் பண்றேங்க. இப்பதான்டா உன்னை நேரடியா பாருங்க. மறுபக்கம் படிக்காம விட்டுட்டேன். அவள் சிரிக்கிறாள் என்று உன் சிந்தனையை சிதறி விடாதே. அவள் சிரிப்பதே உன் சிந்தனையை சீரழிப்பதற்கு என்பதை மறந்து விடாது. மேட்டாம்பட்டி எஸ்பி அவர்கள் 10 ரூபாய் அன்பளிப்பு உங்களுக்கு. அன்பளிப்படுத்த பயன்படுத்தி அன்புடத்திற்கு என் சார்பாக கலைப்பின் சார்பாக இதை புரிஞ்சுக்கோங்க. உண்டியல போடுங்க. மறந்துடுவேன். நம்பி கொடுக்கலாங்க. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க. என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்வதற்காக அண்ணன் அவர்களுக்கு உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா ஒரு கோட்டு வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும். இல்ல இல்ல தெரியாம கேக்குறேன். சீரியல்ல ஏற்கனவே நான் ஜாதகம் பார்த்ததுல என்ன கதை நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும்ல. எந்த நம்பிக்கையில நீ வந்து ஜாதகம் பார்க்க கூப்பிடுற? குடும்ப குண்டிய தூக்கிடும். அன்பு அண்ணார் ரூபாய் 21 அன்பளிப்படுத்தினர் வழங்கி இருக்கிறார்கள். அன்பு அண்ணார் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா லவ் பண்ணுவோமாடா? லவ் பண்றியா? ஆமா நீ துபாக்கூர். நீ இன்னைக்கு இப்படித்தான் சொல்லுவ லவ் பண்றேன்னு. நாளை கழிச்சு இன்னொரு பப்பன் வருவேன் அவனோட நீ லவ் பண்றேன்னு என்ன பண்றது? எங்க தலையில எப்படி உங்க தலையில அப்படி. ஆமா நீங்க உடனே என்ன பிடிச்சிருக்குன்றீங்க. நாளைக்கு வேற டான்ஸ் ஆதுனா அங்கமே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்கல. ஆமா அது அது வேற. நான் அப்படி கிடையாது. அது வந்து நாடகத்துக்கா. இன்னைக்கு சொல்றது வந்து உண்மை. ஆமா என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கிறேன். தர்மானே என்ன உன் பாரமா என்ன அவர் என்ன பண்ணுவாரு? கொன்றுவேங்க. தர்மம் என்ன பண்ணுவாரு? பாவம் அவனையே கேக்குறீங்க. உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி. என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கிறேன். பிடிச்சிருக்கீங்க நிஜமா நிஜமா சத்தியமா? சரி லவ் பண்ண ஏங்க சொல்றேன்ல மனசார சொல்றேன். ரெண்டாவது பிடிச்சிருக்க சொல்லி லவ் பண்ணிடுவேன். இது அந்த கோயிலுக்கு முன்னாடி மனசார சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி லவ் பண்ண. லவ் பண்றேன். நீ பாதி நான் பாதி கண்ணி
காதல் வேணாம். அண்ணே இந்த காதல் ரைட்டா? பண்ணலாம். இந்த இதை மட்டும் முயற்சி பண்ணி செய்யுங்க. ஆமா தயவுசெய்து இந்த பின்னாடி நிக்கிற அன்பு நெஞ்சங்களை தக்க மக்க கோவிச்சுக்காதீங்க. நல்லா இருக்கும். ஆமா தயவுசெய்து கொஞ்சம் பின்னாடி கீழே வந்து. அது பாட்டில் இருக்கிற வரைக்கும் வாட நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா உடம்புக்குள்ள போனோன்னு ஒரு எங்கிட்ட எங்களுக்கு கொம்பட்டது. இந்த எக்கோ கரெக்டா கிடைக்காது அவங்களுக்கு. தயவுசெய்து கொஞ்சம் கீழே இறங்கிருங்க. அதே நாங்களே கட்டுங்க. பட்டு கண்ணம் தொட்டுக்கொண்டு விட்டுக்கொள்ளும்